ஊத்துது தண்ணி ஊத்தானே. இப்போ இது அந்த மாதிரி எடுத்தா கண்டிப்பா உள்ளே ஊற்றி தண்ணி எனக்கு தான் இருக்கு. பார்த்தீங்களா எனக்கு தான் இருக்கா. இப்போ நான் ஒரு அனுபவத்துல இந்த பயிற்சி நடத்த முடிச்சு ஒரு டயக்ராம் மாதிரி செட் பண்ணிருக்கேன். பார்க்கலாமாண்ணே? இங்க பாருங்க பயிற்சி. ஆமாண்ணா, பிரியாணிய ஒரு முக்கோணமா 3ஆ பிரிச்சிருக்கேன். ஒண்ணு வாசனை, ரெண்டாவது மசாலா, மூணாவது சுவை. அப்போ பிரியாணிக்கு வாசனைனா என்ன, மசாலானா என்ன, சுவைனா என்ன, இந்த மூணும் இந்த அரிசிக்குள்ள சேரும்போது தானே பிரியாணியா சாப்பிட பயங்கரமா இருக்கும். ஆனா தனித்தனியா ஒரு ரியாக்ஷன், வேதியியல் மாற்றம் என்ன தெரியுமாண்ணா? இப்போ மஞ்சத்தூள் இருக்குண்ணே, மஞ்சத்தூள் வாசனை அடிக்குமா? நீ பாத்திருக்கியா? ஆனா அதிகமா போட்டா இந்த மஞ்சத்தூள் அதிகமாயிடுச்சு. ஆனா ஒரு கறி கவிச்சன, அந்த கறி கவிச்சிய அந்த மஞ்சத்தூள் போட்ட உடனே அந்த கவிச்சி அடங்கிடுது. அப்போ அந்த மஞ்சத்தூளுக்கு எவ்வளவு பவர் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுடைய குணம் ரியாக்ஷன் ஆகும் போது அதிகமா தெரியும். அதை உணர்ந்திருக்க உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வருஷத்துடைய 2025 நல்வாழ்த்துக்களும் அனைத்து பேருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். என் உயிர் உள்ள நண்பர்கள், என் உறவுகள் எனக்கு வாழ்த்து